கம்மியாகிட்டே வருதுன்னா சில்வர் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். வேல்யூவேஷன் இண்டிகேட்டர் மூலமா நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் வருது. இது எப்போ ரெடியூஸ் ஆகுதோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் சில்வருக்கு. ஓகே, சில்வர் 50% ஃபால் இருக்கு. பட் இன்வெஸ்ட் பண்ணலாமா? வெல், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் சில்வர் பற்றி நான் பேசும்போது இன்னைக்கு மார்க்கெட்டில் 2 எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் இது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க. இன்னொரு பக்கம் சில்வர் ஒன்றும் அதிகமாக கிராஷ் ஆகும், இப்போ பை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க. வெல், விச் ஒன் இஸ் த ட்ரூத்? சில்வர் ஆல்மோஸ்ட் 4 lakh per kg வரைக்கும் போன ஒரு செட். இன்னைக்கு அது ஆல்மோஸ்ட் 50% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு நேச்சுரலாகவே சில கொஸ்டின்ஸ் வரும். சில்வர் ஏன் இவ்வளோ பெருசாக கிராஷ் ஆயிருக்கு? இந்த கிராஷுக்கு பின்னாடி உண்மையாகவே ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்கா? சில்வர் இன்னும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா? அண்ட் முக்கியமாக இன்வெஸ்டர்ஸ் இப்போ சில்வர் வாங்கலாமா இல்லை வேண்டாமா? இதோட ஒரு பவர்ஃபுல் வேல்யூவேஷன் இண்டிகேட்டரையும் நான் இந்த செக்ஷனில் கவர் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சில்வர் இப்போ சீப்பாக இருக்கா எக்ஸ்பென்சிவாக இருக்கான்னு நீங்கள் யார்கிட்டயும் ரெக்கமெண்டேஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. நீங்களே அதை கான்ஃபிடென்ட்டாக ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக டேட்டாவோட ஆஸ் யூஷுவல் பார்க்கலாம். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டைம் லைன் ஆஃப் சில்வர். அது முதல்ல பார்க்கலாம், தென் வி வில் டைவ் இன்டு த அனாலிசிஸ். ஓகேவா? சில்வருடைய டைம் லைன் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்? அரௌண்ட் ஆகஸ்ட் 2025 சில்வர் எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது? ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh per kg ட்ரேட் ஆகிட்டு இருந்ததா? அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகி அரௌண்ட் ஜான்வரி 2026 சில்வர் வந்து 4 lakh per kg, ரைட்? 4 lakh per kg அதோடைய ஆல் டைம் ஹையை ரீச் ஆச்சு. தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபால் ஆகி இன்னைக்கு 2.2 2.5 lakh per kg வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ரைட்? திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 50% கிராஷ், ரைட்? இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த கிராஷ் டெம்பரரியா ஆர் ஏதாச்சும் ரிவர்சலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்? நவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வாட் வி நீட் டு டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் சொல்லுங்க. இட்ஸ் வெரி பேசிக், ரைட்? யூ ஹேவ் டு செக் இட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், as simple as it is. லாஸ்ட் வீடியோல நம்ம ஐடி அனாலிசிஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஐடியோடைய பிசினஸ் எப்படி இருக்கு, ரைட்? இன் கேஸ் ஆஃப் சில்வர் நம்ம என்ன பண்றது? வெரி சிம்பிள். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சில்வருடைய சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே, சில்வருடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றதுக்காக சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஓகே, மேசிவ் சப்ளை டெபிசிட். அதாவது இப்போ கரண்டா சில்வருடைய டிமாண்ட் இருக்குல்ல, சில்வருடைய டிமாண்டு அதோடைய சப்ளைவை விட அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, லெட்ஸ் சே வேர்ல்ட்ல வந்து ஒரு நாளைக்கு 100 kg ஆஃப் சில்வர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். மைனிங் கம்பெனிஸ்னால ஒரு 90 kg தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்போ இந்த மிச்சம் இருக்கிற 10 kg, திஸ் இஸ் கால்ட் சப்ளை டெபிசிட், ரைட்டா? இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 year 2 year அப்படிலாம் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கடந்த கன்சிக்யூட்டிவா 6 yearsக்கா இதே கேஸ் தான். சில்வருடைய டிமாண்டு அதோடைய சப்ளைவை விட அதிகமாகவே இருக்கு. அண்ட் ஆஸ் பர் த ட்ரெண்ட் இப்போ 2026 இருக்குல்ல, ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? இதோடைய ட்ரெண்ட் கண்டினியூ தான் ஆக போகுது. விச் மீன்ஸ் சில்வருடைய டிமாண்டு அதோடைய சப்ளை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதோடைய மினி கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம்? ஓகே, சில்வருடைய சப்ளை வந்து கம்மியா இருக்கு, வேறஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ லாங் டேர்ம்ல இது சில்வருக்கு ஸ்டில் இட்ஸ் அ பாசிட்டிவ் ஃபேக்டர், ரைட்டா? இதோட இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கன்க்ளூட் பண்ணலாமா? ஓகே, இப்போ உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும். சரி, சில்வருடைய டிமாண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்ல, சில்வருடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் யூ கைஸ் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், தட் இஸ் நாட் சோ ஈஸி ஃபார் சில்வர். முதல்ல சில்வர் வந்து பியூர் ஃபார்ம்ல கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஓகேவா? இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்றேன். அதாவது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுல 70 to 80% ஆஃப் சில்வர் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி தெரியுமா கிடைக்குது? அதர் மெட்டல்ஸை மைன் பண்ணும் போது தான். இந்த மாதிரி காப்பர், லெட், ஜிங்க், இந்த மாதிரி அதர் மெட்டல்ஸை நம்ம மைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சைடு ப்ராடக்டா தான் சில்வர் கிடைக்குது. ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன மினி கன்க்ளூஷன் நம்மளால என்ன சொல்ல முடியுது? அதாவது சில்வருடைய டிமாண்ட் இன்க்ரீஸே ஆனா கூட சடனா சில்வருடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ தேர் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ட். கமிங் டு த தேர்ட் பாயிண்ட், அதாவது இப்போ நான் உங்க எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சில்வர் இஸ் ஆல்ரெடி ஹாட் ஆஃப் த டாபிக் இன் த மார்க்கெட், ரைட்? சில்வர் வந்துட்டு சும்மா ஒரு ஜுவல்லரி மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டும் கூட அப்படின்றது. ஸோ சில்வர் வந்து ஒரு ஜுவல்லரியாவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாவோ மட்டும் பார்க்காம அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டா நம்ம பார்த்தோம். இந்த சென்ஸ் எனக்கு இப்போ சில்வர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்பர் 1 EV, ஓகே. நம்பர் 2 renewable energy,
ஓகே, நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே, ஐ எம் திங்கிங் லைக் யூ கைஸ் ஆர் வாட்சிங் இட். ஓகே, ஸோ அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ற மாதிரி யூ கைஸ் ஹேவ் டு கமெண்ட் இட். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி நெக்ஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஏஐ. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு மெட்டல் யூஸ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் நன் அதர் தேன் சில்வர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன மினி கன்க்ளூஷன் சொல்ல முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? வாட் வி கேன் சே, அதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்ல எல்லாத்துலேயுமே சில்வர் இஸ் டைரக்ட்லி linked, கரெக்டா? ஸோ இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ், ஓகே, இவி உடைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? தென் விச் வில் directly get benefited? Silver. The renewable sector grow ஆகும்னு நினைக்கிறீங்களா? Then which will be directly benefited? Silver. AI, which is the future, then which will be directly benefited? AI. So all these steps மூலமா நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். What is that? Silver உடைய fundamental is still strong, is still stay strong ன்னு சொல்லலாம், ரைட்டா? So these are the positive factors ன்னு சொல்லலாம். Then இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், தென் why this fall brother, ரைட்டா? அதுக்கும் நான் ஒரு 3 இம்பார்ட்டன்டான ரீசன் சொல்லிட்டு நம்ம டைரக்டா நான் ஒன்னு சொன்னால ஒரு வேல்யூவேஷன் இண்டிகேட்டர் கவர் பண்றேன்னு சொல்லிட்டு we will see that. So first starts with substitutional risk அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னா, சில்வர் வந்துட்டு நம்ம முன்னாடி நம்ம டைம் லைன் பார்த்தோம்ல, அதாவது 1 lakhல இருந்து 4 lakh வரைக்கும் போச்சு. ஸோ இந்த ஒரு டைம் ஜோன்ல the biggest buyers of silver, அதாவது இந்த சோலார் மேனுஃபேக்சர்ஸ், அவங்களாம் என்ன பண்ணாங்க, சில்வர் வேற இவ்வளோ காஸ்ட்லி ஆகிட்டே போகுது, இஸ் தேர் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ் விச் வி கேன் யூஸ் அப்படின்றத அவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல வாட் ஹேப்பன் வாஸ், instead of silver, because silver is costly, correct? So these manufacturers, what they did was they moved to something cheaper, அதுதான் copper. So as per the research, there are many places where people started to use copper. அதாவது சில்வர் யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல எல்லாமே there was a replacement, copper யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதால சடனா டிமாண்ட் அஃபெக்ட் ஆச்சு. this is one among the immediate reason ஏன் சில்வர் வந்து இன்னும் ஃபர்தரா ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. நம்பர் 2, அதாவது ஸ்பெகுலேட்டிவ் பையிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்பெகுலேட்டிவ் பையிங் இன் தி சென்ஸ், அதாவது சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, which means everyone were bullish on silver. எல்லாருமே சில்வர் வந்து மேலே தான் போகும், சில்வர் வந்து ராக்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே போனாங்க. ஈவன் சில்வர் 4 lakhs போயிட்டு அப்புறம் கூட பீப்புள் வேர் ரெடி டு பை சில்வர். இதுல வேற ட்ரேடர்ஸும் வேற. அண்ட் சில்வர் இப்போ 2 lakhsல இருக்கு, பீப்புள் ஆர் நாட் ரெடி டு பை. 4 lakhsல இருக்கும்போது they were ready to buy. Just see the mentality. See, but let's come back to the topic. So நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி சில்வர் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சா. ஸோ இந்த பாயிண்ட்ல பீப்புள் வேர் லிட்டரலி ரெடி டு பை, ரைட்? ஸோ ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் வந்த உடனே ட்ரேடர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் வாட் எவர் இட் இஸ் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய பேர் எக்ஸிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, பேனிக் செல்லிங் ஆச்சு மார்க்கெட்ல. ஸோ இதால சில்வருடைய பிரைஸ் ஃபால் ஆகிட்டு இருந்த பிரைஸ் இன்னும் சடனா ஃபுல் ஆக்சலரேஷனோட ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வாட் டஸ் திஸ் சே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அதாவது சில்வர் வந்து ஃபண்டமெண்டல் ரீசன்ஸால மட்டும் ஃபால் ஆகல, அதுக்கு பின்னாடி மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் இருந்தது. யூ காட் இட்? அண்ட் ஆஸ் பர் த ரிசர்ச், என்ன இந்த மாதிரி பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் சில்வர் வந்து இன்னும் டவுன் சைட்ல போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இதால தெர் இஸ் ரியலி அன்சர்டைன் இன் த சில்வர் மார்க்கெட். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பிஃபோர் ஐ எக்ஸ்பிளைன் யூ தி வேல்யூவேஷன் இண்டிகேட்டர், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிளியரா தெரியுது இப்போ சில்வர்ல மார்க்கெட்ல என்ன நடக்குது? பிகாஸ் இந்த டேட்டாவை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லணும், தென் ஒன்லி ஐ கேன் வாட் யூ கால் தட் எக்ஸ்பிளைன் தட் வேல்யூவேஷன் இண்டிகேட்டர், சில்வர் எப்படி ஜட்ஜ் பண்றது, அதெல்லாம் பார்க்கணும். தட் இஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, ரைட்? ஸோ இது முதல்ல உங்களுக்கு கிளியர் ஆகணும். ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான திங் கிளியரா புரிஞ்சிருக்கும், ரைட்? வாட் இஸ் தட்? அதாவது சில்வருடைய மார்க்கெட்ல அன்சர்டினிட்டி இருக்கு. அதாவது பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஒரு 3 பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், அன்சர்டைன் ரிஸ்க் ஒரு 3 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆஸ் எ இன்வெஸ்டரா எப்படி நான் டிசைட் பண்றது இப்போ சில்வர்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, சில்வர் வந்து சீப்பா இருக்கா எக்ஸ்பென்சிவா இருக்கு? ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் we have to depend on certain indicators. Years kanaka people அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க when it comes to gold and silver, and that is called gold silver ratio. Okay brothers and sisters, so first இந்த gold silver ratio னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். தென் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரியல் மார்க்கெட் டேட்டா வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோல்ட் சில்வர் ரேஷியோனா என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதான் நான் சொல்லியிருந்தேன்ல இன்ட்ரோல, சில்வர் வந்து இப்போ சீப்பா இருக்கா எக்ஸ்பென்சிவா இருக்கா, கோல்டு வந்து இப்போ சீப்பா இருக்கா எக்ஸ்பென்சிவா இருக்கா, அது எல்லாத்தையுமே இந்த ரேஷியோ வச்சு, இந்த வேல்யூவேஷன் இண்டிகேட்டர் வச்சு பீப்புள் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க கோல்ட் சில்வர் ரேஷியோ என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சி, அதாவது ஒரு ounce ஆஃப் கோல்டு எவ்வளோ ounce ஆஃப் சில்வருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்ற ரேஷியோ பேரு தான் கோல்ட் சில்வர் ரேஷியோ. சரி, ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸ்ல கம்ப்ளீட்டா கிளியர் ஆகும். ஓகே, சி, ஒரு அவுன்ஸ்னா அப்ராக்சிமேட்டா 28 கிராம்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம லாங்குவேஜ்ல வருவோம். ஸோ ஒரு 28 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வாங்குறதுக்கு
எனக்கு எவ்வளோ 28 grams ஆஃப் சில்வர் தேவைப்படும் அப்படின்னு சொல்றது தான் கோல்ட் சில்வர் ரேஷியோ. இப்போ புரிஞ்சதா இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேரிஷன்? அவுன்ஸ்ன்னு சொல்லும் போது மேபி புரியாம இருந்திருக்கலாம். ஸோ ஒரு 28 grams ஆஃப் கோல்டு வாங்குறதுக்கு அதான் அவுன்ஸு. அதே மாதிரி எவ்வளோ 28 grams ஆஃப் சில்வர் எனக்கு தேவைப்படும். தட்ஸ் இட். அதை சொல்ற ரேஷியோ தான் கோல்ட் சில்வர் ரேஷியோ. ஓகேவா? நான் ஒரே லைன்ல அந்த ரேஷியோ பார்த்த உடனே இது எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறதுன்றத சொல்றேன். இது வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா பேஸ் லைன் கிளியரா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கலாம், தென் வில் கோ. ஓகே, ஜஸ்ட் ஸ்டே வித் மீ. ரொம்ப கிளியரா பேஸ்ல இருந்து போகணும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ லெட்ஸ் சே நம்ம கோல்ட் சில்வர் ரேஷியோ வந்துட்டு 16 வச்சுக்கலாம், ரைட்டா? கோல்ட் சில்வர் ரேஷியோ 60 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ சிம்பிள் என்ன சொல்லுவாங்க, கோல்டு வந்து இப்போ சும்மா ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ்ல இப்போ பாருங்க, 28 grams ஒரு ounce ஆஃப் கோல்டு எவ்வளோ? நான் இப்போ தானே சொன்னேன், 28 grams ஆஃப் கோல்டு இஸ் ஈக்குவல் டு 60 டைம்ஸ் ounce ஆஃப் சில்வர் தானே. சில்வர் எவ்வளோ? 28 grams. இப்போ இதை நான் கால்குலேட் பண்ணனா எனக்கு எவ்வளோ வரும்? 1680 grams, ரைட்டா? ஸோ மீனிங் ஒரு 28 grams ஆஃப் கோல்டு நான் வாங்குறதுக்கு எனக்கு 1680 grams ஆஃப் சில்வர் தேவைப்படுது. யூ காட் இட்? இதுதான் ரெண்டுத்தோடைய கம்பேரிஷன். அதை சொல்ற ரேஷியோ தான் கோல்ட் சில்வர் ரேஷியோ. ஓகேவா? இது வந்துட்டு உங்களுக்கு பேஸ் கிளியர் ஆகணும், அதுக்காக நான் சொன்னேன். ரொம்ப சிம்பிளா அந்த ரேஷியோ பார்த்த உடனே இப்போ கரண்ட் சினாரியோ என்ன அப்படின்றது இப்போ நீங்க சொல்லுவீங்க. அதாவது ரேஷியோ எவ்வளோ அதிகமா இருக்கோ சில்வர் அவ்வளோ சீப்பா இருக்குன்னு அர்த்தம். ரேஷியோ எவ்வளோ கம்மியா இருக்கோ சில்வர் அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? ரேஷியோ அதிகமா போயிட்டே இருக்குன்னா சில்வர் சீப் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ரேஷியோ கீழே வந்துகிட்டே இருந்ததுன்னா, அதாவது கம்மி ஆகிட்டே இருந்ததுன்னா சில்வர் எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இதுதான் சிம்பிள். இது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன். இது இன்னும் ஒரே ஒரு சின்ன, இப்போ நான் சொன்னல அந்த லாஜிக், அதுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு we will finish this video. Okay brothers and sisters, நான் சொன்ன லாஜிக் ஞாபகம் இருக்குல்ல? ரேஷியோ எவ்வளோ அதிகமா இருக்கோ சில்வர் அவ்வளோ சீப்பா இருக்கு, ரேஷியோ எவ்வளோ கம்மியா இருக்கோ சில்வர் அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ரேஷியோ அதிகமா இருக்கிறது வச்சுக்கலாம். லெட்ஸ் சே ரேஷியோ வந்துட்டு அரௌண்ட் 100 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, கோல்ட் சில்வர் ரேஷியோ வந்து அரௌண்ட் 100 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி நீங்களே பாருங்க, இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். பிகாஸ் ஒன்ஸ் யூ வாட்ச் திஸ் வீடியோ, அவ்வளோதான். திஸ் ஷுட் பி த லாஸ்ட் வீடியோ அபவுட் திஸ் ஒன். கான்செப்ட் ஷுட் பி தட் மச் கிளியர். ஸோ ஒரு அவுன்ஸ்னா எவ்வளோ? 28 grams. ஸோ ஒரு ounce ஆஃப் கோல்டு 28 grams இஸ் ஈக்குவல் டு 100. அதே 28 grams போடுங்க. இப்போ இது எவ்வளோ ஆகுது? 2800 grams, which means 28 grams ஆஃப் கோல்டு வாங்குறதுக்கு நான் 2800 grams ஆஃப் சில்வர் கொடுக்கணும். புரிஞ்சுக்கோங்க. காட் இட்? இப்போ லெட்ஸ் சே ரேஷியோ வந்துட்டு 50 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். கோல்ட் சில்வர் ரேஷியோ வந்து 50 அப்படின்னா 28 grams is equal to 50 times of 28 grams. இப்போ 1400 grams. ஓகே, அதாவது 1400 grams ஆஃப் சில்வர் நீங்க கொடுக்கணும் 28 grams ஆஃப் கோல்டு வாங்குறதுக்கு. இப்போ ரெண்டுத்தையும் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. 28 grams ஆஃப் கோல்டு வாங்குறதுக்கு 2800 grams ஆஃப் சில்வர் கொடுக்குறீங்க, இவ்வளோ சில்வர் கொடுக்குறீங்க. அதே 28 grams ஆஃப் கோல்டு வாங்குறதுக்கு 1400 grams ஆஃப் சில்வர் தான் கொடுக்குறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் செகண்ட் கேஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2800 grams சில்வர் கொடுக்க வேண்டியதாகுது, மீனிங் சில்வர் ரொம்ப சீப்பா இருக்கு. செகண்ட் கேஸ்ல 1400 grams ஆஃப் கோல்டு தான் கொடுக்குறோம், 28 grams ஆஃப் கோல்டு, மீனிங் சில்வர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. இப்போ அதை அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. 2800 grams ஆஃப் கோல்டு கொடுத்தீங்களா, அப்போ ரேஷியோ 100ல இருந்துச்சு, சில்வர் சீப். 1400 grams ஆஃப் கோல்டு கொடுத்தீங்களா 28 grams ஆஃப் கோல்டு வாங்குறதுக்கு, மீனிங் சில்வர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னு சொன்னால ரேஷியோ கம்மியா இருந்துச்சு. யூ காட் இட்? இதுக்கப்புறம் அந்த ரேஷியோ பார்த்து will you ever be confused? ரேஷியோ எவ்வளோ கம்மியா இருக்கோ சில்வர் அவ்வளோவே எக்ஸ்பென்சிவா இருக்கு, ரேஷியோ எவ்வளோ அதிகமா இருக்கோ சில்வர் அவ்வளோவே சீப்பா இருக்கு. காட் இட்? கிளியர்? ஓகே, இப்போ ரியல் டேட்டா பார்க்கலாமா? you will completely understand what has happened. இப்போ நம்ம சார்ட்ஸ்ல கூட கொஞ்சம் பார்க்கலாம், but it will be interesting. ஓகே, அரௌண்ட் ஏப்ரல் 2025 அப்ப, ஏப்ரல் 2025 லாஸ்ட் இயர்ல ரேஷியோ வந்து சில்வர் கோல்ட் சில்வர் ரேஷியோ வந்துட்டு அரௌண்ட் 105 இருந்தது. இப்ப சொல்லுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 105 சில்வர் சீப்பா இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்சிவா இருந்துச்சா? சில்வர் சீப்பா இருந்தது, ரைட்? இப்போ நான் சைட்ல சார்ட் அட்டாச் பண்றேன். கோல்ட் சில்வர் ரேஷியோ 105ல இருந்தது. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? சில்வர் சீப்பா இருக்கும் பிரதர், ஆஸ் பர் அவர் கான்செப்ட். ஓகே, சில்வர் சீப்பா இருக்கும்னா நம்ம அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணோம்னா லாஸ்ட் இயர்ல கிராஃப்ல வந்து சில்வர் கீழே இருக்கணும், ரைட்டா? விச் மீன்ஸ் பாட்டம்ல இருக்கணும். நவ் see the chart. பாட்டம்ல இருக்கா? ஓகே, இந்த டேட்டாவை அப்படியே விடுங்க. செகண்ட் Jan 2026, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, நீங்க தான் டாப் அடிச்சதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ரேஷியோ என்னது? அப்போ ரேஷியோ வந்து அரௌண்ட் 57, விச் மீன்ஸ் 105 இருந்து அப்படியே குறைஞ்சி 57 வந்துருச்சு. இப்போ மீனிங் என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்?
ஓகே ரேஷியோ கம்மியா இருக்கு அப்படின்னா சில்வர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஓகே அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப சில்வர் சார்ட்டை பாருங்க. அங்க இருந்து சில்வர் என்ன இருக்கு? could you see the upward momentum rally ஆயிருக்கா? could you இப்போ நம்ம லேர்ன் பண்ண கான்செப்ட் ப்ராக்டிக்கலா அப்ளை ஆகுதா? லைக் உங்களுக்கு விஷுவலா புரியும்னு நினைக்கிறேன். நான் சைட்ல சார்ட் அட்டாச் பண்றேன். ஐ வில் ஹைலைட் இட். யூ கைஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டுட்? ஓகே அப்போ ரேஷியோ எவ்வளவு அதிகமா இருக்கோ சில்வர் அவ்வளோ சீப் இன் கம்பேரிஷன் டு கோல்டு. ஓகே அதே மாதிரி ரேஷியோ கம்மியாகிட்டே வருதுன்னா சில்வர் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். யூ காட் இட்? ஓகே இப்போ வாட் இஸ் த கரண்ட் கோல்ட் சில்வர் ரேஷியோ? இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல அரௌண்ட் 66 சம்வேர் அரௌண்ட் இந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ நீங்க பாக்குற டைம்ல கோல்ட் சில்வர் ரேஷியோ என்ன அப்படின்றத எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இதோடைய மீனிங் என்ன? மீனிங் இட் இஸ் நாட் சோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் இஸ் நாட் சோ சீப், விச் மீன்ஸ் டீசென்ட் வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வந்தது? கோல்டு சில்வர் ரேஷியோ மூலியமா இந்த வேல்யூவேஷன் இண்டிகேட்டர் மூலியமா நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் வருது. ஓகே சில்வர் வந்து ரொம்ப சீப்பாகவும் இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை. இட் இஸ் அட் எ டீசென்ட் வேல்யூவேஷன். திஸ் இஸ் த கன்க்ளூஷன் விச் we arrive after seeing the ratio. Okay brothers and sisters, இப்போ நீங்க மொத்த சில்வருடைய கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடியை நீங்க முடிச்சிட்டீங்க. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சில்வருடைய மொத்த டைம் லைன்ல இருந்து சில்வருடைய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ், சில்வருடைய அன்சர்டைனிட்டி, சில்வருடைய ரிஸ்க் அண்ட் தென் ஒரு பவர்ஃபுல் வேல்யூவேஷன் இண்டிகேட்டர் கோல்ட் சில்வர் ரேஷியோ எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி மார்க்கெட் டேட்டாவோட கம்பேர் பண்றது எல்லாத்தையுமே நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உள்ள நீங்க வந்ததுக்கான ரீசன் வந்துட்டு இப்போ நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? இப்போ நான் உங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்கிறேன், சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? வாட் டஸ் த டேட்டா ஷோஸ்? த டேட்டா டெல்ஸ் தட் கரண்டா சில்வர் வந்து சீப்பாகவும் இல்லை, சில்வர் வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, டீசென்ட் வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ அதனால இப்போ ஃபோமோல போயிட்டு இப்போ சில்வர் நம்ம அக்யூமுலேட் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது. பேனிக் அட்ஜோ சில்வரை நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலான்ற அவசியமும் கிடையாது. பேனிக் செல்லிங்கும் தேவையில்லை, ஃபோமோ பையிங்கும் தேவையில்லை. ரைட்? ஜஸ்ட் எப்படி சொல்றது, வெயிட் அண்ட் வாட்ச். மார்க்கெட்ஸ்ல சில டைம்ல வந்துட்டு என்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை, எக்ஸிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் லைக் வெயிட் அண்ட் வாட்ச் பீரியட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். பட் நான் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணும் எப்படி பிரதர், எந்த ஒரு டைம்ல நான் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ட்ரிகர்ஸ் நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க நல்லா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் you'll exactly know when you have to buy silver. Like and most importantly in the analysis whatever it is, இது எல்லாமே பண்றதுக்கான ரீசன் என்னன்னா all these steps you should do on your own. ஓகே நீங்க போயிட்டு யார்கிட்டயும் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லை. யூ ஷுட் ஹேவ் தட் கேப்பபிலிட்டி. ஸோ நம்ம எல்லா வீடியோத்துல இருக்கிற பேட்டர்னை யூ அப்சர்வ் இட், லேர்ன் இட் அண்ட் டூ யோர் ஓன் அனாலிசிஸ். ஓகேவா? இப்போ அந்த 3 இம்பார்ட்டன்ட் ட்ரிகர்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஷுட் பி ஷார்ட்டர், பட் பார்க்கலாம். ஓகே ஸோ அந்த 3 இம்பார்ட்டன்ட் ட்ரிகர்ஸ் மட்டும் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது உங்களுக்கே தெரியும், கோல்ட் சில்வர் ரேஷியோ. ஸோ கோல்ட் சில்வர் ரேஷியோ இப்போ கரண்டா என்ன லெவல்ல இருக்கு? 66 அரௌண்ட்ல இருக்கா? எப்போ இந்த 75க்கு பிளஸ்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க, யூ வாட்ச் அவுட், சில்வரை வாட்ச் அவுட் பண்ணுங்க. பிகாஸ் 75க்கு மேலே போச்சுன்னா ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சில்வர் சீப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா யூஎஸ் உடைய ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. பிரதர் இதை நான் எங்க போய் பிரதர் செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, இந்த டெஃபினட்டா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே நான் சைட்ல சார்ட் அட்டாச் பண்றேன். அந்த சார்ட் தெரியுதுல, இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ட். இது எப்போ ரெடியூஸ் ஆகுதோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் சில்வருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ஃபேக்டர். இது ஒரு நியூ இன்ஃபோவா இருக்கும். லெட்ஸ் ஹேவ் அஸ் எ கீ டேக் அவே ஃபார் திஸ் வீடியோ. ஓகேவா? எப்போ யூஎஸ் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதோ சில்வருக்கு இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் ஹிஸ்டாரிக்கலி. ஸோ இதையும் நீங்க அப்சர்வ் பண்ணலாம். நான் சைட்ல சார்ட் அட்டாச் பண்றேன். நம்பர் 3, இப்போ கரண்ட் சில்வர் whatever the prices நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 2.2 to 4 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எப்போ சில்வர் இன்னும் கொஞ்சம் கீழாக்கி இந்த 2 lakh லெவல்ஸ் அந்த மாதிரி ரேஞ்செலாம் வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி வாட்ச் அவுட். பிகாஸ் ஐம் நாட் சேயிங் பை ஆர் செல், திஸ் இஸ் நாட் அ எனி ரெக்கமெண்டேஷன் வீடியோ. ஓகே நான் என்ன சொல்றேன்னா வாட்ச் அவுட் whether I can buy it or not. You have more knowledge than people who didn't watch the video till this time. Okay, so you know exactly, and I believe in you. You can definitely figure out whether to buy silver or whether to buy gold. In the ratio வச்சு கோல்டு சீப்பா இருக்கா எக்ஸ்பென்சிவா இருக்கான்னு உங்களால் சொல்ல முடியும். ஓகேவா? சப்போஸ் இஃப் யூ வாண்ட் தட், நான் ஆல்ரெடி கோல்டு சில்வர் ரேஷியோ பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். யூ கேன் வாட்ச் அவுட் தட். ஸோ ஐ ஹோப் எப்போ சில்வரை வாங்கணும் இந்த 3 ட்ரிகர்ஸை வாட்ச் அவுட் பண்ணுங்க. Then you will exactly know when to buy silver. Right? Clear? This is the end of this analysis. So definitely இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சில 2-3 திங்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த கோல்டு ஃபால் ஆகும் போதோ சில்வர் ஃபால் ஆகும் போதோ இந்த மார்க்கெட்ல வந்து நிறைய என்ன சொல்லுவாங்க கன்ஃபியூஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். கோல்டு வந்து இப்போ 10,000 ஆயிரும், சில்வர் வந்து அவ்வளோதான் போச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் இது ஒன்றும் கிடையாது,
see, you ignore all those stuffs. I'm literally telling gold silver பத்தி யாரு தப்பா பேசுறாங்களோ நீங்க அவங்கள பத்தி கேட்கவே கேட்காதீங்க. Because 4,000 years of history, gold and silver is the real money. It is the real money and it will be the real money. வேற எல்லாமே மேல போகுமா கீழே போகுமான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. பட் கோல்ட் சில்வருக்கு ஒரே டைரக்ஷன் தான் இருக்கு. And I won't say that which direction, you already know, right? So clearly understand, right? All this are hypes, confusions, nothing. Gold and silver is the real money, brothers and sisters. Always remember two important rules. Number one, don't listen to people who say bad about gold and silver. Rule number two, never forget rule number one. அவ்வளவுதான், very simple. Okay, so definitely இந்த வீடியோ இந்த மொமெண்ட் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. Then only I'll know who are watching this video, because in my mind I have a vision யாருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை நான் விஷுவலாக கமெண்ட்ல பார்க்கணும். லாஸ்ட் டைம்ல நான் சொல்லியிருந்தேன், நிறைய பீப்புள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வெரி மச் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நிறைய குட் கமெண்ட்ஸ் வந்தது. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ரீசன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிரதர் சில்வர் அனாலிசிஸ் வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ பண்ண. அதே மாதிரி நீங்க கேட்டீங்கனாலும் டெஃபினட்டா I'll make a video on it, because this channel is for you guys. Okay, every week எந்த டேல நான் வீடியோ போடலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நான் டியூஸ்டே ஒரு சண்டே அந்த மாதிரி டைம்ல நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ எந்த டேஸ்ல நான் போட்டா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் நான் ஒரு கண்டென்ட் போட்டேன்னா அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும். சும்மா வீடியோ போடுறதுக்காக it shouldn't be like that, right? So tell me on which day if I post it will be very good for you. என்ன டேட்ல போட்டா கரெக்டா இருக்கும், just comment it out so that I'll exactly know. So once again, நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணீங்கன்னா I'll be happy and I'll be satisfied. நெக்ஸ்ட் எந்த வீடியோல டாபிக் போடலாம், சரி நெக்ஸ்ட் எந்த டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. We'll make a video on it. With that, signing off from you.